அன்பு நேயர்களுக்கு வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் 30ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளை எங்கிட்டோ என்ன அதான் ஸ்ருதி அம்மாட்ட பணத்தை வாங்கிட்டு வந்துருச்சு. பணத்தை வாங்கிட்டு வந்து இங்கே இவங்கள்ட்ட வந்து கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க நோட்டா 500 நோட்டா எண்ணிட்டு இருக்காங்க. விஜயா என்னன்னு பார்த்தா வாடகை கீழ் வீட்டிலேருந்து வாடகை பார்த்தா கொடுத்தாங்க. 2 நாள் லேட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதத்துல இன்னும் 2000 சேர்த்து கேட்கலான் இருக்கேன். ஏன்னா சென்னையிலலாம் போல் வாடகை எவ்வளோ இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இருந்த பிள்ளை வந்து 1 லட்சத்தை தருது. தந்தோடனே உனக்கு எப்படி வந்துச்சு, என்ன திருடுனியா, என்ன பண்ண, இது திருட்டு காசா, இது என்னது கள்ள நோட்டா, அப்படின்னு கள்ள நோட்டு அடிக்கிறவங்களாம் எனக்கு தெரியாது. எங்கே வாங்கினா, உனக்கு யார் இவ்வளோலாம் பணம் கொடுப்பா, என்ன எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட யார்ட்டையும் வாங்கினியா, அப்புறம் எனக்கு அவமானமாக போயிடும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் கொடுப்பாங்க, எனக்கு அது மாதிரி ஸ்நேகிதர்களே இல்லை, நக்கலா சொரியா அப்படின்னு சண்டை போட்டு ஒரு வழியாக பணத்தை எடுத்துகிட்டு போயாச்சு. நம்மளால் அதே கேள்வியை கேட்குறேன், எங்கே வாங்கினேன்னா வித்யாட்ட வாங்கினேன். வித்யாவுக்கு உனக்கு சண்டே சொன்னியா, அதெல்லாம் சண்டையெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் அப்படிங்குது. இதையாவது உண்மையை சொல்லு அப்படின்னு அவன் கேட்குறான். இந்த பிள்ளைக்கும் உண்மைக்கும் சம்மந்தமே இல்லையே, அதை எப்படி உண்மையை சொன்னோம்? இல்லவே இல்லை, வித்யாட்ட தான் வாங்கினேன்னு அடித்து சொல்லிருச்சு. எப்போ அந்த உண்மையெல்லாம் வெளியில் வரப்போதோ, அசிங்கமாக அவமானப்பட போதோ தெரியல. இதுக்கிடையில் நம்ம பையனை முத்துவை வந்து பார்க்குறதுக்கு அவங்க அம்மா அருணோட அம்மா வர்றாங்க. வந்து அவங்க நல்ல தன்மையாக பேசுகிறாங்க. நல்லா இருக்கிற பிள்ளைங்களை நம்ம ஏது பண்ணணும், எனக்கு அவள் தான் மருமகன் முடிவு பண்ணிட்டேன் நான். உங்கள் வீட்டில் உள்ளவங்க சீதா வீட்டில் உங்களை தான் ரொம்ப கன்சிடர் பண்ணுறாங்க. அருணும் சீதாவும் விரும்புகிறாங்க. அவங்களுக்கே கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம். நம்மளோட உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணுக்கு அவன் அப்படி தெரிகிறான். அது மாதிரி பார்த்ததுனால தூரத்துலேருந்து பார்க்கக்கூடாது, பக்கத்துலேருந்து பார்க்கணும், பேசி தீத்தா சரியாயிரும், எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவர் எந்த அளவு காதில் போட்டுக்கிட்டாருன்னு தெரியலை. கேட்டார், கோவப்பட்டார். அவங்க சொல்லிவிட்டு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் பாட் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கும் அந்த இன்னொரு வீட்டிலேருந்து சவாரிக்கு கூப்பிட்றாங்க. என்னென்னு பார்த்தா எந்த வீட்டில் தானே அந்த பொண்ணு வந்து சுயசைட் அட்டன் பண்ணுச்சு, என்னடா இப்போ அதே வீட்டுக்கு சவாரிக்கு வந்திருக்குமேன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி வீடு போகுது. அந்த பொண்ணை வந்து அனுப்பி வைக்கிறதுக்கு முத்துவோட கார் வேணும்னு அவங்க இது பண்ணியிருக்காங்க, புக் பண்ணியிருக்காங்க. இப்போ போனோடனே அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் சந்தோஷம், நீ தான் உயிரை காப்பாற்றின, நீ தான் என் பிள்ளையோட மனசை மாற்றினேன், இது புருஷனோட மனசை மாற்றினேன். என்னன்னு கேட்டால் ஆமாப்பா, எனக்கு என் பொண்ணு முக்கியம்ப்பா, நான் தூரத்துலேருந்து பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன் எங்களோட மாப்பிள்ளை, நான் பார்க்காம இப்படி இது பண்ணியிருப்பேன், இல்லைனா தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி, எல்லாம் உங்களால் தான்ப்பா எங்கள் பொண்ணு கிடச்சிருக்குன்னு. உடனே அந்த மாப்பிள்ளை இருந்துட்டு இது உங்களால் தான் எனக்கு எங்கள் தேவி கிடச்சிருக்கா, தேவி இல்லைன்னா நானும் உயிரை விட்டுருப்பேன், எங்கள் 2 பேர் உயிரையும் காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி உன்னை கூப்பிட்டது சவாரிக்காக இல்லைப்பா, நீ இன்னொரு அண்ணனாக இருந்தால் உங்களை வாழ்த்தணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நீ எனக்கு ரொம்ப கொடுக்குறீங்க, மரியாதை கொடுக்குறீங்க, ஆனால் எனக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லையா, அதனால் என்னப்பா ஒன்றும் வேண்டாம்ப்பா, உன்னோட ஆசீர்வாதம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணும்போது குனிஞ்சு எழுந்திருக்கும் பொழுது பார்த்தா டக்குன்னு மணக்கண்ணில் சீதாவும் வரணும். அங்கே மீனா கதறி கதறி அழுதுகிட்டு